சுறுசுறு செய்திகளுடன் உங்கள் தமிழ் நியூஸ். வணக்கம். தமிழ் நியூஸின் இன்றைய செய்திகள். வணக்கம். தமிழ் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். திருத்தணி முருகன் கோவிலில் தங்கத்தேர் இழுக்க வந்த நடிகை காயத்ரி ரகுராமுடன் திருவள்ளூர் திமுக நகர செயலாளர் ரவிச்சந்திரன் மனைவி செல்வி தகராறு. இனி விரிவான செய்தி. திருத்தணி முருகன் கோவிலில் நடிகையும் அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளருமான நடிகை காயத்ரி ரகுராம் திருத்தணி முருகன் கோவிலில் உள்ள தங்கத்தேரை வடம் பிடித்து இழுப்பதற்காக நேற்றிரவு திருத்தணி முருகன் கோவிலுக்கு வந்திருந்தார். நேற்றைய தினம் தங்கத்தேர் இழுப்பதற்காக நடிகை காயத்ரி ரகுராம், திருவள்ளூர் நகர் செயலாளர் ரவிச்சந்திரன் உட்பட 6 பேர் தங்கத்தேரை வடம் பிடித்து இழுப்பதற்கு முன்பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் நடிகை காயத்ரி ரகுராம், முன்னாள் அதிமுக எம்எல்ஏ சரவணன் உட்பட அதிமுக நிர்வாகிகளுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மாலை அணிவிக்கப்பட்டு தங்கத்தேரை வடம் பிடித்து இழுத்தனர். அப்போது வருங்கால தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வாழ்க என்று எடப்பாடி பழனிசாமி படத்தை கையில் வைத்தவாறு கோஷம் எழுப்பி தங்கத்தேரை இழுத்துச் சென்றதால் அங்கிருந்த திமுக நகர செயலாளர் ரவிச்சந்திரனின் மனைவி செல்வி என்பவர் அதிமுகவினரை பார்த்து, எடப்பாடி முதல்வர் என்றால் மற்றவரெல்லாம் முதல்வர் இல்லையா, லூசுங்களா என கூறி தகராறு செய்தார். பிறகு அதிமுக திமுக இருதரப்பிலும் வாய் தகராறு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து நடிகை காயத்ரி ரகுராம் தங்கத்தேரை அங்கேயே நிறுத்திவிட்டு நடந்து சென்றார். இந்த சம்பவத்தால் திருத்தணி முருகன் கோவில் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடிகை காயத்ரி ரகுராம் திமுக நகர செயலாளர் ரவிச்சந்திரன் மனைவி செல்வியிடம் தங்களுக்கு கோவில் நடைமுறை எதுவும் தெரியாது என்று கூறி கட்டி தழுவி மன்னிப்பு கேட்டு அங்கிருந்து சென்று விட்டார். இதனைத் தொடர்ந்து முருகன் கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் நடிகை காயத்ரி ரகுராமுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டனர். இதனால் திருத்தணி முருகன் கோவில் பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது. தமிழகத்தின் நாளைய முதலமைச்சர் எடப்பாடியார், தமிழகத்தின் நாளைய முதலமைச்சர் எடப்பாடியார், தமிழகத்தின் நாளைய முதலமைச்சர் எடப்பாடியார். திருத்தணி முருகனுக்கு, திருத்தணி முருகனுக்கு, திருத்தணி முருகனுக்கு. சார் வாங்க சார், வாங்க சார். கொஞ்சம் வருவாங்க, அவங்க எடுத்துட்டு கொஞ்சம் முன்னாடி வரட்டும்பா, அப்படியே கொஞ்சம் வாங்க பாருங்க. தமிழகத்தின் நாளைய முதலமைச்சர் எடப்பாடியார், தமிழகத்தின் நாளைய முதலமைச்சர், தமிழகத்தின் நாளைய முதலமைச்சர். கொஞ்சம் தள்ளி நின்று எடுத்தாலும் எடுக்க முடியும். முதலமைச்சர் எடப்பாடியார், தமிழகத்தின் நாளைய முதலமைச்சர் எடப்பாடியார், தமிழகத்தின் நாளைய முதலமைச்சர் எடப்பாடியார். எல்லாருமே கொஸ்டின் கேட்கலாம். நீங்க அவங்க எடுத்து பேசுறீங்க, கொஸ்டின் எல்லாரும் கேட்பாங்க சார். அதோட போனது ஐயா, இதில் லைட் ஆன் பண்ணிக்கிறேன். வெளிச்சத்துக்கு வந்தா தீபா கொண்டாடிக்குவீங்க அவங்க. அவங்க கேள்வி நல்லா கேட்டாங்க. பக்கத்தில் சொல்லு, கேள்வி நல்லா கேட்டாங்க. வர வர கேமரா எப்போ எடுக்கிறாங்க தெரிய மாட்டேங்குது. சம்டைம்ஸ் ஃபிளாஷ் வருது, சம்டைம்ஸ் ஃபிளாஷ் ஆகுது. சாமி கொட்டா நீனு போயிருந்து சாமி.
ஒரே